கொஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. மேலாண்மை என்ற தலைப்புல இன்றைக்கு 44வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆணுக்கு அதே தலைப்பு, அழகு, ஆரோக்கியம், இயற்கை, மனது. அழகின் சிரிப்பு நம்ம யோக பயிற்சிகளை பத்தி பார்த்துட்டு தலையில ஆரம்பிச்சோம், ஃபேஸ்க்கு வந்தோம், இப்படி ஒண்ணுன்னா பார்த்துட்டே வரும். பொதுவாக உடம்பை அழகாக வைத்துக் கொள்வதற்கு யோக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதனுடைய அர்த்தம், ஆழமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்ம என்ன சாப்பிடணுமோ அதான் நாம் அதை சரியா உள்ள செரிமானம் கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நம்முடைய உடம்பு ஆரோக்கியமான நிலையில் இருப்பதை வெளிக்காட்டுகிறது என்றால் தங்களை அழகாக வெளிக்காட்டுகிறது. அப்போ ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். இங்க இந்த மாதிரி கண்ணுக்கு பயிற்சி, காதுக்கு பயிற்சி, உதடுகளுக்கு பயிற்சி ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரோம். இப்போ அதுல இடம்லாம் நம்ம இப்ப அடுத்தது உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கோங்க, எப்படி குறைக்கிறது, எப்படி குறைக்கிறது, எப்படி அந்த மாதிரி ஒண்ணு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்க போகும்போது நமக்கு இந்த யோக பயிற்சி எப்படி சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, முதல்ல உடம்பை தளர்த்தும் பயிற்சிகள். இப்ப காதை பண்ணிட்டோம், கண்ணை தளர்த்தணும், சுருக்கி கண்ணை மூடி திறந்தோம், இமைகளை பிடித்து விட்டோம், உதடுகளை குவித்தோம், உள்ள வாய்க்குள்ள காற்றை அடக்கி வெளிப்படுத்துறோம், இப்படி ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தோம். இப்போ பொதுவா உடம்பை தளர்த்தும் பயிற்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சாதாரணமா இப்படியே சாதாரண காலை சொன்ன கை காலத்துக்கிட்டு அது பின்னாடி கொஞ்சம் ரெண்டாவது திரும்ப குனியிறது. அதாவது எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம இங்கே ஹோல்ட் பண்ணாம இப்படியே செய்யணும். அதுக்கப்புறம் நின்றுட்டு செய்யணும், உட்காந்துட்டு. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னாக்க இப்படியே ஒரு பக்கமா வைக்கணும். அதுக்கப்புறமா ட்விஸ்டிங். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணோம், இப்படி திரும்ப போகும்போது உடம்பு இப்படி அப்புறமா முதல்ல முன்னாடி குனிஞ்சு பின்னாடி சாயிடுது. அதுக்கப்புறமா இப்படி அதுக்கப்புறமா வாட்டு மாதிரி உடம்பை தளர்த்துவதற்கு பயிற்சி எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு 3 நிமிஷம் அவ்வளவுதான். முன்னாடி அப்படி குனியணும், திரும்பணும். அதுக்கப்புறம் இப்ப உடம்பை தளர்த்தணும், அவ்வளவுதான். நான் எந்திரிச்சோடனே ஈஸியா தளர்த்திடலாம். தளர்த்துறது கட்டாயமான தேவை. ஏன்னு சொன்னா படுக்கைங்கிற நிலை வேற, அதுக்கப்புறமா நம்ம செயல்பட ஆரம்பிக்கப்படுறது இன்னொரு நிலை. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்துல இருந்து இன்னொரு வகையான தோற்றம். இப்படி நம்மளை மாத்தி அமைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், தயாரிப்பு செய்யறோம். இந்த தயாரிப்பு கட்டாயமான விஷயம். தயாரிக்கலைன்னா பாடி நம்மளோட அட்டாச் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு லேட் ஆகும். படுக்கையில் இருக்கிற நிலை வேற, ஓய்வு நிலை. நடந்து நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகிறது செயல்பாட்டு நிலை. ஓய்வு நிலைக்கும் செயல்பாட்டு நிலைக்குமான அந்த இடைவெளி கொஞ்ச நேரம் அந்த பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம அந்த ஆரம்பத்திலேயே இப்படி தளர்த்திட்டு சொன்னோம், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இப்போ நடக்க போறான், இவன் குனிய போறான், வேலைக்கு போக போறான், தன்னை தயார் பண்ணிக்க போறான் அப்படின்றதுக்கு பாடி சப்போர்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா காலையில் சரி தூங்கி பிரஷை பல்ல பிடிக்கணுமா இல்லையான்னு கொடுத்து தைக்கிறாங்க, எங்கேயோ போகுது, மேலெல்லாம் அந்த பேஸ்ட் எல்லாம் உழுகுது. அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவு போகும்போது இந்த அழுக்கெல்லாம் இங்கே இருக்குது, ஆனா மூஞ்சி கழுவுது இல்லை. அவசரமா ஏதோ தண்ணியோ காப்பியோ டீயோ பாலோ முஸ்டோ ஆலிக்ஸோ பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதோ ஒன்று உள்ள போகுது. அடுத்தது என்னென்ன செய்யணும், நம்ம குளிக்கணும். அப்புறம் தான் அந்த ஏற்பாடுகள் உடம்பு ஒரு சோர்வோடையே நடக்கும். இந்த சோர்வை நீக்கணும். முதல்ல அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியுது. அப்ப உள்ள உடம்புக்குள்ள என்ன நடக்குது, அகம்ன்றது உட்புறம். உட்புறம் என்ன நடக்குதோ அதான் முகத்தில் தெரியும். அந்த சோர்வோட தான் காலையில அந்த வேலையை தொடங்கும். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அது ஒரு சிலருக்கு தவிர. ஒரு சிலர் யாரு,
சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துச்சு சீக்கிரமா வந்து சாப்பிடக்கூடியவங்க, தங்களை தயார் பண்ணக்கூடியவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து குறைவான கேட்டகரி தான் இவங்க. பெரும்பாலானவர்களுக்கு காலை பொழுது எந்திரிக்க போகும்போது நான் எப்பவுமே காலை எந்திரிச்சிருவேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒத்துழைக்குமான்னு சொன்னா ஒத்துழைக்காது. அந்த நான் எந்திரிச்சிடுறேன் ஆனா எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல. இதுதான் அவங்களுடைய சொல்ற ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி அமைக்கணும்னா அது அவங்க கையில தான் இருக்குது. இப்ப ஒன்னொன்னா வந்து நம்ம வந்து புருவத்தை பிடிச்சோம், நெத்தியை பிடிச்சோம், தலையில பிடிச்சோம், காதுக்கு பயிற்சி கொடுத்தோம், உதட்டு பயிற்சி கொடுத்தோம், வாய்க்குள்ள பயிற்சி கொடுத்தோம். இப்ப இதுல வந்து நாம வந்து இந்த பயிற்சியில நம்ம வந்து உடம்பை தளர்த்தும் பயிற்சி இப்ப நான் செய்யறோம். இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் அப்படி வந்து உடம்பை தளர்த்தும் பயிற்சிகளை நம்ம செய்ய போகும்போது பாடி ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்ப நாம வந்து பார்க்க போகும்போதே நமக்கு எந்த ஒரு பயிற்சியும், அதாவது எந்த ஒரு கவனமான செய்ய வேண்டிய பயிற்சிகளும் இல்லாமல் லேசான முறையிலேயே உடம்பு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப இதை வந்து நாம கவனிச்சோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை நாம வந்து யூஸ் பண்ணிக்காம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பயன்கள் இருக்குது. இதை நம்ம ஏன் நம்ம யோசிக்க தெரியல, இதை பயன்படுத்திக்க தெரியல. இது யாரும் சொல்லி தந்தா தெரியல அவசியம் இல்லை. சாதாரணமாவே காலையில் சொல்லி காலை திருப்பது இப்படி பண்றது இப்படி பண்றதுலாம் இருக்கும், நம்மகிட்ட இருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரியா செய்யணுமா இல்லையான்னு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே பெர்ஃபெக்டா செய்யறோமா? இது வந்து பெர்ஃபெக்ஷன் இதுல முக்கியமே கிடையாது. இப்படிதான் வந்து ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னு சொல்லல. இது எந்த பெர்ஃபெக்ஷனும் தேவையில்லை. ஆனால் என்ன தேவைப்படுது, காலையே எந்திரிச்சோம்னா நம்ம செய்யறோமா இல்லையான்னு நம்ம வந்து படுக்கை நிலையில இருந்து செயல்பாடு நிலைக்கு நடக்க போகும்போது இல்லை இப்ப நடக்க போறோம் அடுத்த வேலைகளுக்கு தயாராக போறோம்ன்ற இடத்துக்கு அந்த பாடியை வந்து அடாப்ட் பண்ண வைக்கணும், ஒத்துழைக்க வைக்கணும். அந்த இன்ஜின் கூட அந்த பெட்டியை சேர்க்கணும். என்ன செய்யணும், தளர்த்தணும். இந்த சின்ன சின்ன தளர்த்தும் இந்த பயிற்சிகளை செஞ்சீங்கன்னு சொன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அதுக்கு மேல ஒன்றும் செய்யணும் கட்டாயமே இல்லை. அவ்வளவுதான் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் குறைந்த நேரம் செஞ்சீங்கன்னு சொன்னா பயன்கள் அதிகம். ஏன்னா மனசு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லாமே வந்து ஒத்தி போடும். எப்படியோ 1/2 மணி நேரம் செய்யணும், 1 மணி நேரம் செய்யும் போது ஒத்தி போடுறோம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் செய்ய போறோம்னு சொன்னா அது ஈஸியா நம்ம வந்து அதுக்குள்ள வந்துருவோம். அதனால இது வந்து உளவியல். நம்ம வந்து என்ன பண்ணணும், காலையில செய்யணும், இது 2 நிமிஷம் தானே, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம 2 நிமிஷம் செஞ்சிடலாமே, 2 நிமிஷம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உடம்பு தளர்ந்துடும். தளர போகும்போதே உங்களுக்கு அங்கங்க பிடிச்சிருக்கிறது விட்டுரும். சாதாரண உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ற விஷயத்துக்கு மாறிடும், நாள்ல இருந்து மாறிடும். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்னா வந்து நமக்கு வந்து இவ்வளவு ஃப்ரீயா இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லி தோணும். இன்னைக்கு வந்து தொப்பை கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு தோணும். இன்னைக்கு இடுப்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது, இடுப்பு வலி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு முட்டி வலி இல்லவே இல்லையே, தொடையெல்லாம் ஒரு டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்குது, அப்ப முழங்கால முட்டி கீழே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வந்து வலிச்சுன்னு இருக்குது, எனக்கு கண்ட சதெல்லாம் வலிக்குது அப்படின்ற இந்த நிலைகள்லாம் மாறிவிடும். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். யோக பயிற்சி உங்க பயன்படும். இன்னொரு பயிற்சியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இது அழகியல் சிரிப்பு. அழகு உங்களை பார்த்து சிரிக்க வேண்டும், நீங்கள் அழகாக சிரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த உடம்பை தளர்த்தி பாருங்க. அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல ஹோமியோபதிக் மெடிசன் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஹோமியோபதிக் மெடிசன் முதலுதவியாக நம்ம இப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஒண்ணுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கவனமா. போன வாரம் பாருங்க நாய்க்கடிக்கு பார்த்தோம், எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால வந்து வெறிநாய்க்கடிக்கு நம்மளால ஒரு மருந்து கடை வந்து இருக்குது, அதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எவ்வளவோ பேர் காப்பாற்றலாம். நாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அது வேற விஷயம். கடித்தால் என்ன செய்யலாம், முதலுதவி. பாம்பு கடித்தாலும் அதுதான் முதலுதவி, வெறிநாய் கடித்தாலும் அதுதான் முதலுதவி, எந்த ஒரு பூச்சி கடித்தாலும் அதுதான் முதலுதவி. அந்த முதலுதவி தான் போன வாரம் பேசியிருக்கோம். இன்னைக்கு அதை பத்தி இல்லை. இன்னைக்கு திடீர்னு ஏதாவது எந்த பூச்சியுமே கடிக்கல, சாதாரணமா வந்து நல்லாதான் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு கஷ்டம் வருது. எப்படிப்பட்ட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கோடை மழை. கோடை மழை தெரியுமா, உள்ள வெயில் காஞ்சிட்டே இருக்கும். நம்ம வந்து வெயிலுக்கும் கொடை எடுத்துட்டு போறவங்கள வந்து தனி கேட்டகரி அவங்க விட்டுருவோம். சாதாரணமா நம்ம யாரும் வந்து மேக்சிமம் கொடை எடுத்துட்டு போக மாட்டோம். ஸ்டைலுக்கு கொடை எடுத்து போறவங்க வேற, வெயிலுக்கு கொடை எடுத்து போறவங்க ஒரு பார்ட்டு, ஸ்டைலுக்கு கொடை எடுத்து போறவங்க ஒரு பார்ட். அந்த 2 கேட்டகரியும் விட்டுட்டு மீதம் உள்ள பார்ட்ல யாரும் கொடை பிடிச்சிங்க யாரும் வந்து கடவுளை எப்படி வச்சோட எடுத்துட்டு போறது இல்லை. அப்போ அந்த கொடை இல்லாமல் போகும்போது திடீர்னு வந்து நமக்கு வந்து இருண்டு கட்டு மழை வருது, அதான் கோடை மழை. சாதாரணமா வந்து மேகக்கூட்டம்லாம் அப்படி ஒன்னா சேர்ந்து இருண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்புலாம் வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் வந்து
முன்னாடியே கணிக்க முடியலாம் கணிச்சு சொல்லி நம்ம இந்த கூகுள்ல எல்லாம் பார்த்துட்டு அப்படி மழையோட ரெடியா இருப்பதுலாம் வந்து சாதாரணமான நிகழ்வுகள். கோடை மழைன்றது திடீர்னு வந்து எல்லாம் வெயிலடிச்சிட்டு போகும்போது இருண்டு போய் டக்குன்னு மழை கொட்டும். கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு டக்குன்னு ஒண்ணுமே இல்லை, காஞ்சு போகும். மறுபடியும் அதே அளவுக்கு வெயில் வரும். அந்த மாதிரியான திடீர் நிலைகள். இப்ப யாரும் கூட எடுத்து போக மாட்டாங்க இல்லையா? வெயிலுக்கு கூட எடுத்து போக முடியும், ஸ்டைலுக்கு கூட எடுத்து போவோம். 2 காடி தாண்டினா மழை வரும்னு தெரிஞ்சவங்க தான் அடுத்து கூட எடுத்து போவோம். இந்த இடத்துல மழை வரும்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல். திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருப்போம். காலையில சாப்பிட்டு வந்து பேக்ல எடுத்துட்டு ஆபீஸ் போயிட்டு இருப்போம், இல்லை ஓடிட்டு போயிட்டு இருப்போம், இல்லை பஸ்ல போயிட்டு இருப்போம், ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கும் உடம்பு. தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் சூடா இருக்கும். இது ஒண்ணு. இல்ல வேற மாதிரி வந்து எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். எனக்கு கொண்டுட்டதுன்னு சொல்லுவாங்க. சரி அப்படி இல்ல, திடீர்னு கழுத்து பிடிச்சிச்சு. நல்லாதான் வந்து நான் வண்டியில உட்காந்தேன், எனக்கு கழுத்து பிடிச்சிச்சு. திடீர்னு உட்காந்துருக்கேன், கால் அசைக்க முடியல என்னால. திடீர்னு தலைவலி வந்துச்சு எனக்கு. திடீர்னு எனக்கு மயக்கமா இருக்குது, என்னன்னே தெரியல. பக்கத்துல யாராவது எனக்கு ஒரு ஏதாவது செய்யுங்களேன், எனக்கு கொஞ்சம் உட்கார வைங்களேன். மாதிரி திடீர்னு ஏதாவது சொல்றாங்க. பொதுவா திடீர்னு சொல்லக்கூடிய வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா மயக்க நிலை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்ததா என்ன பண்ணுவாங்கன்னா குமட்டல் வாந்தியை பத்தி பேசுவாங்க. அதுக்கு அடுத்ததா அவன் சொல்லுவாங்கன்னா எனக்கு காய்ச்சல், கண்ணெல்லாம் எரியுது, உடம்பா எரியுதுன்னு சொல்லும் போது காய்ச்சல். அவன் சொல்ல தெரியாது, காய்ச்சல் சொல்ல முடியாது, அவங்க டக்குன்னு சொல்ல முடியாது. காய்ச்சல். அதுக்கப்புறமா வந்து பார்ட் வலி, தலைவலி, கண்ணு வலி, காது வலி, கழுத்து வலி, தோள்பட்ட வலி, முதுகு வலி, மேல் முதுகு வலி, கீழ் முதுகு வலி, நெஞ்சு வலி, மேல் வயிற்று வலி, அடி வயிற்று வலி, தொடை வலி, முழங்கால் வலி, முட்டி வலி, ஜாயின் பெயின் இருக்குது, அதையெல்லாம் வலிக்குது, இது வருது எனக்கு, இன்னைக்கு எந்த வேணாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காய்ச்சலோ வலியோ எதுவாவது ஒண்ணு எதுவுமே இல்லாம இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ்க்கு மூட்டு வலிக்கு மருந்து சாப்பிட்றவங்க வேற, அதே மாதிரி வந்து மயக்கத்துக்கு மருந்து சாப்பிட்றவங்க வேற. எனக்கு பிபி இருக்குது, அது மாதிரி வந்து மயக்கம் வந்துடும் அப்படிலாம் சாப்பிடுவாங்க. சுகர் இருக்குது மயக்கம் வந்து சொல்றவங்கலாம் வேற. இதெல்லாம் இல்லை. சாதாரணமாக நல்ல நிலைமையில் இருக்க முடியும் ஆரோக்கியமானவர்கள் பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க, தெம்பாவும் இருப்பாங்க, அவங்களுடைய பேச்சு தெம்பா இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒண்ணு வரப்போகும்போது அவங்களுக்குள்ளேயே என்ன வரும், ஏமா நம்ம நல்லா தான் இருக்கிறோம்னு ஒரு இடத்துல வந்து இவங்க இருக்க போகும்போது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குமானா அதான் அர்த்தம். நமக்குள்ள ஏன் இப்படி வருதுன்னு நினைக்க போகும்போது கூடவே என்ன ஒண்ணு ஜாயின் பண்ணி வரும், அங்க சுத்திட்டு வர்றது வந்து பயம். அது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வீரரா இருந்தாலும் சரி, இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாதாக்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து ஒரு நிலைக்கு மாற்றம் ஏற்படும் போது, கஷ்டம் வரப்போகும்போது டக்குன்னு மனசுல என்ன வரும், பயம் வரும். அந்த மாதிரியான பயம் வந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஹோமியோபதி மெடிசனை போய் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்க்க போகும்போது இந்த மருந்துக்கு பேர் வந்து மேஜிக் ஸ்டிக், காட்டும் குச்சி அப்படின்னு சொல்லி பேரு. அப்படிப்பட்ட இந்த மருந்து வந்து எல்லாருடைய கையிலும் இருந்தால் அவசரமா ஏதாவது வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துச்சு. போன வாரம் பேசலாம் பூச்சிக்கடி, அந்த மாதிரி கடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடீர்னு வந்துச்சு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கையில இருக்க வேண்டிய இந்த மருந்து அக்கோனைட், ACONITE, ACONITE, அக்கோனைட். ஒரு மேஜிக் ஸ்டிக், திறக்கோல், டக்குன்னு சூமந்திரக்காளி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நமக்கு அதுக்கெல்லாம் மந்திரங்களை பத்திலாம் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு இமேஜினேஷன் செஞ்சால் சரியாயிடும். இந்த மாதிரி ஒரு திடீர்னு எனக்கு என்னன்னு காரணம் தெரியாம ஒரு பிரச்சனை வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போகணும். இது முதலுதவி. டாக்டர் போக என்ன கேட்பாங்க, என்ன சாப்பிட்டது கேள்வி தான் முதல். ரெண்டாவது கேள்வி, நேத்து என்ன தூக்கம் இல்லாம இருந்தீங்களா? மூணாவது கேள்வி, மன உளைச்சல் ஏதாவது இருந்தா? நாலாவது கேள்வி, ஒர்க் ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணீங்களா? இந்த மாதிரிதான் வந்து அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்படும். அது நீ பதில் சொல்லணும். இதுக்கான அவகாசங்கள் தேவைப்படும். யோசிச்சு சொல்லணும். நம்ம ஒண்ணுன்னா டாக்டர் போறதுக்கே ஒரு டைம் எடுக்கும், போய் டாக்டர் வந்து உள்ள போய் பாக்குறதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்க போகும்போது சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க சில பரிசோதனைகள் செய்ய போறாங்க. அதுக்கப்புறமா தான் மருந்து கொடுக்க போறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் டைம் ஆகும். முதலுதவியாக இன்னும் ஒருத்தருக்கு நல்லா நிலைமையில இருக்க போகும்போது ஏதாவது போன உடம்புல வந்து கஷ்டங்கள் வருமானால், கோடை மழையை போல திடீரென்று வருமானால், அக்கோனைட் என்ற மருந்து அற்புதமான ஒரு மந்திரக்கோல் போல வேலை செய்யும். அக்கோனைட் என்றால் மேஜிக் ஸ்டிக். மேஜிக் ஸ்டிக் அவசரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
முதலுதவியாகத்தான் ஹோமியோபதி மருந்துகள் இங்கே பேசப்படுகிறது. இது பரிந்துரைக்கப்படவில்லை, உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. அடுத்தது 3வது, மனதோடு பேசுவோம். டாக்டர் யார் வர்றாரு? டாக்டர் பேட்ச் வர்றாரு. வந்து ஆங்கில மருத்துவர் தான். டாக்டர் சாமுவேல் ஹானிமன், ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் சாமுவேல் ஹானிமனும் அலோபதிக் டாக்டர், MD. டாக்டர் பேட்ச் அவர்களும் வந்து அலோபதி டாக்டர் தான். இவர் லண்டன்னாலே உலகத்தின் முன்னோடி பிரிட்டிஷார். இல்ல எதுக்கெடுத்தாலும் அவங்க தான் முன்னாடி இருந்திருப்பாங்க. எல்லா உலகின் பெரும்பாலான பகுதிகளில் தங்களுடைய ஆளுமையை காட்டியவர்கள் பிரிட்டிஷ்காரவங்க. அதுல இருந்து அந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கும் பொழுது டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு வந்து இந்த தனித்தன்மை இருக்குது. உலகம் முடிகின்ற வரையிலும் அவருடைய மருந்துகள் தொடர்ந்து, அவருடைய மருந்துகள் சொல்றத மலர்கள் சொல்றது நல்லா இருக்கும். அவருடைய மலர்கள் பயணம் செய்கிறது. அது மலரோடு நம்ம பயணம் செஞ்சா எப்படி இருக்கும்? குப்பையோட பயணம் போனா எப்படி இருக்கும்? இல்ல எதுவும் வெற்றிடமா இருக்கும் போது பயணம் போனா எப்படி இருக்கும்? மலரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது எப்படி இருக்குன்ற வித்தியாசங்களை நம்ம யோசிச்சு பாருங்க. எவ்வளவு இனிமையான பயணமாக இது இருக்கும். ஒருவர் வாழ்க்கையிலும் இனிமையை, அந்த இனிமையை வந்து ஒரு மலராக தூவி நம்மை வரவேற்பு கொடுத்து விட்டு சென்றவர் தான் டாக்டர் பேட்ச் அவர்கள். அவர் இன்னைக்கு எல்லா இடம் கூட நம்மோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ஒவ்வொருடம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மலர் இப்படிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்துகிறது, இப்படிப்பட்டவர்களாக ஒருவரை ஆக்குகிறது அப்படின்னு சொல்றார் பேட்ச். எப்படிப்பட்டவர்களாக ஆகுது? அப்படிப்படுகிறார் அவருடைய வார்த்தைகளை. தங்களை சுற்றி இருப்பவை எல்லாவற்றிலும் நன்மையும் அழகும் இருப்பதை காண வேண்டும் என்றும் என்னும் உள்ளத்தினர். சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். மிக பல தவறுகள் தோன்றும் போதும், இது இப்படி வச்சிருக்கிறது சரியா இல்லை, இது இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது சரியா இல்லை, இந்த கதவு சரியா இல்லை, இந்த ஜன்னல் சரியா இல்லை, இந்த தரை சரியா இல்லை, இந்த ரூஃப் சரியா இல்லை, இவன் சரியா இல்லை, இந்த ட்ரெஸ் சரியா இல்லை, மூஞ்சியே சரியில்லை, மொழி சரியில்லை, இப்படின்ற எண்ணங்கள் இல்லாம எந்த தப்பு எங்க பார்த்தாலும் மிக மிக தவறுகள் தோன்றும் போதும் அவற்றுள்ளும் அரும்பிக் கொண்டிருக்கும் நன்மையை அறியும் திறன் பெற்றவர்கள் என்ன மிச்சங்களும் இருக்கிறோம், அதுக்குள்ள ஒரு அழகை பார்க்க முடியும். காகம் வந்து கருப்பானது, கருப்பா இருக்குதுன்னு நம்ம சாதாரணமா நினைக்க காகம் கருப்பாக அழகாக இருக்கிறதுன்னு நினைக்க முடியுமா? இவர்கள் எல்லா மாந்தரும், எல்லா மனிதர்களும், எல்லா பொருட்களும் அதுக்கான உயர்வான ஒரு தன்மைக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றது என்னும் நம்பிக்கையை உடையவர். அந்த மாதிரிதான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. இது இப்படி போய் நகர்ந்து போகுதுன்னா அதனுடைய செயல்பாடுகள் அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோளை நோக்கிதான் அந்த பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நாம போய் அதுக்குள்ள வந்து மதிப்பீடு செய்யறதோ, அது குறுக்கிடுவதோ, அதை குறை சொல்வதோ சரியல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கக்கூடிய திறன்களை வந்து ஆழமாக எடை போட்டு உணரும் திறன் உடையவர்கள். அதனால் பொறுமையும் தாராள மனமும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனநிலை உடையவர்களாக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது என்றால் யாருக்கு தேவைப்படுகிறது? இப்ப நான் சொன்ன மாதிரியான ஒரு மனநிலை ஒருத்தருக்கு இருக்க வேண்டும் தான் எல்லாருக்குமே இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு எறும்பு ஊர்ந்து செல்கிறது, அது அதனுடைய பயணத்தில் வந்து ஏதோ ஒரு சிறப்பான ஒரு வேலை இருக்குது, அது செஞ்சுட்டு இருக்குது அப்படியே பாக்குறாதான் சரி. திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு உலகமே வந்து இந்த நம்ம பகுதியில. இதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்காது. நாம் என்ன பண்ணலாம், அடுத்த படுத்தவும் வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் அதோட ஒத்துழைச்சு அடுத்து அந்த நேரத்துல வேற என்னென்ன வேலைகள் நமக்கு பெண்டிங் இருக்கும் அதை பார்க்கணும்.
எல்லா பொருள்களின் மீதும், எல்லா மனிதர்கள் மீதும் நன்மையை மட்டுமே இவர்களுடைய கண்ணில் தெரியும். அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக ஆகணுன்றது எல்லாருடைய விருப்பமும். அப்படி இந்த மலரை கொடுத்தால் அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றால், அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் இந்த மலர் மருந்து தேவைப்படும்? அப்படிதான் சப்ஜெக்டிவ். இதற்கு எதிர்மலையில் உள்ளோர், எதிர்மறையான எண்ணமுடையவர்கள், எதிர்மறையான சொல்லுடையவர்கள், எதிர்மறையான செயலுடையவர்கள். அப்படின்னா என்ன? எதற்கெடுத்தாலும் கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர்கள், கடும் சொல் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள், எதையும் நறுக்கு தெரித்தார் போல் பேசக்கூடியவர்கள், ஒளிவு மறைவில்லாமல் எல்லோரும் முன்னாலேயும் ஒருவரை குறை சொல்லக்கூடியவர்கள், எப்போதும் எல்லோரையும் வெறுத்து பேசும் இயல்பினர், எல்லோரிடமும் குறையே காணும் இயல்புடையவர்கள், பிறரை மதிக்காதவர்கள், பிறரை புரிந்து கொள்ளாதவர்கள், இதனால் பிறரால் இவர்கள் தள்ளி வைக்கப்படக்கூடிய இடத்திற்கு இருக்கக்கூடியவர்கள், பிறர் பிழையை தேடி தேடி பார்த்து, துருவி துருவி பார்த்து, அவற்றிலிருந்துக்கும் குறைகளை எல்லாம் இன்னும் ஆழமாக கண்டுபிடித்து கூறும் இயல்புடையவர்கள், கூறிக்கொண்டே அவருக்கு வழிகாட்டுதல்களையும் சொல்லி, நீங்கள் இப்படிதான் செய்து கொள்ள வேண்டும், நீங்க இப்படிதான் நடந்துக்கணும், நீங்க இப்படிதான் செய்யணும் என்று அறிவுரை கூறக்கூடியவர்கள், சிறு சிறு காரணங்களுக்காக சண்டை போடும் இயல்பினர், எதையும் பொறுத்து கொள்ளும் மனப்பான்மை இல்லாதவர்கள், எளிதில் வெறுப்பை அடையக்கூடியவர்கள், எளிதில் கோபம் அடையக்கூடியவர்கள், பார்வையில் கோபம், பேச்சில் கோபம், செயலில் கோபம், எடுத்தெறிந்து பேசுபவர்கள், எல்லோரையும் எல்லாவற்றையும் தூக்கி எறியக்கூடியவர்கள், வலிய சண்டைக்கும் போகக்கூடியவர்கள், வருகின்ற சண்டையும் விடாமல் தொடரக்கூடியவர்கள், பெருமை பிடித்தவர்கள், தற்பெருமை உடையவர்கள், தான் என்று அகங்காரம் உடையவர்கள், பிறரோடு பழகுவதை தவிர்த்துக் கொள்ளும் இயல்பினர்கள், அலைக்கணம் பிடித்தவர்கள், திமிர் பிடித்தவர்கள், அதிகாரம் செய்யக்கூடியவர்கள், தற்பெருமையை பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்கும், சொல்லிக்கொண்டு ஆசைப்படுதல், சொல்லிக்கொண்டே இருக்கும் இயல்பினர்கள், எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணும் மனப்பான்மையினர், எல்லாம் எனக்கு தெரியும் இல்ல, எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னும் சொல்லக்கூடிய மனப்பான்மையினர்கள், இப்படிப்பட்ட அதிகாரமும் வெறுப்பும் கோபமும் தற்பெருமையும் தானென்ற அகங்காரமும் எப்போதும் வெறுப்பையே வார்த்தைகளாக உமிழ்ந்து கொள்ளும் இயல்பும் முகம் காட்டும் பாவனைகளும் செயல்படும் செயல்தன்மைகளும் எல்லாவற்றுக்கும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய கடும் சொல் பயன்படுத்தக்கூடியவர்களும் நறுக்கு தெரிந்தது போல ஒளிவு மறைவில்லாமல் பிறர் முன்னால் எங்கே இருக்கின்றோம், யார் இருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்க்காமல் எதையும் பேசிவிடக்கூடிய இயல்படர்களாக இருக்கக்கூடியவர்கள், வெறுப்பையே தாரக மந்திரமாக தங்களுள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், வைத்துக் கொண்டிருப்பவர்கள், எல்லோரையும் புறக்கணிக்கக்கூடியவர்கள், எல்லோராலும் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இயல்பினர்களாக இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை டாக்டர் பேட்ச் அவர்கள் சொன்ன மலரை பற்றி நான் மீண்டும் சொல்லுகின்றேன். அப்படி இந்த மலரை கொடுத்தால் அவர்கள் எப்படி மாறிவிடுவார்கள்? தங்களை சுற்றி இருப்பவை எல்லாவற்றிலும் நன்மையும் அழகும் இருப்பதை காணக்கூடியவர்கள்,
அதை விரும்பும் உள்ளத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக பல தவறுகள் இருக்கின்ற போதும் அதையெல்லாம் பார்த்து அதிலிருந்து நன்மைகளை மட்டுமே தேடி துருவி எடுத்து வெளிக்காட்டக்கூடியவர்கள், அதை உன்னிப்பாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் நிறைந்தவர்கள். எல்லா மாந்தரும் எல்லா பொருளும் தத்தம் உயர்வான சிந்தனையோடும் செயலோடும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று நம்பும் இயல்பினர்களாக ஆகக்கூடியவர்கள். அதனால் பொறுமையும் தாராள மனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பேட்ச் சொன்னார். ஏற்கனவே சொல்லப்பட்ட குணநலன் உடையவர்களாக நம்ம ஒருத்தரை பார்ப்போமே ஆனால் இந்த மலரை கொடுக்கின்ற பொழுது இப்படி ஒரு தன்மையாளராக, எல்லோராலும் விரும்பக்கூடியவர்களாக, மென்மையாளராக, இன்பம் தரக்கூடியவர்களாக, பிறரால் மதிக்கக்கூடியவர்களாக, பிறரை இவர்கள் மதிக்கக்கூடியவர்களாக, இப்படிப்பட்டவர்களாக இவர்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மலரின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை டாக்டர் பேட்ச் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்யும். எவ்வளவு ஆழமான சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் என்றால் இப்ப யோசிச்சிருப்பார்கள். வாழ்ந்த காலங்கள் மிக மிக குறைவு. 40கள் 48 45 வயசு அவர் இல்ல, முடிஞ்சிச்சு. எப்பவும் என்ன சொன்னாரு, நான் எல்லாவற்றுக்குமான மலர்களை எல்லாம் நான் பதிவு செய்து விட்டேன்னு சொன்னார். நான் 38 மலர்களை கண்டுபிடிச்சேன். மனிதர்களை 7 வகை பிரிவினர்களாக நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். அந்த 7 வகை பிரிவினர்களில் 7 வகை பிரிவினர்கள் இந்த 38ல இருந்து ஒரு சிலது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு சில மருந்துகள் அப்படின்னு கேட்டகரி பண்ணி நான் இதை பிரிச்சு வச்சுக்கிறேன். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளுக்கும் இதுவே போதுமானது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு இந்த மலரை பயன்படுத்திக் கொண்டால் உடலும் சீராக ஆகிவிடுகிறது. உடலுக்கு தனியாக மருந்து தேவையில்லை. இதுவே போதுமானது, நான் நிறைவு செய்து விட்டேன் அப்படின்ற ஒரு அவரை எழுதி வைத்து விட்ட அடுத்த சில காலங்களில் மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, இதுக்கு மேல தேட போறேன்ற சொல்லவும் இல்லை. எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் வந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை டாக்டர் பேட்ச் அவர்கள் உலகத்திற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். உலக முடிகள் தவறையிலும் அவர் கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்ற இந்த மலர் நம்மோடு பயணிக்கிறது. யாரிடமும் என்ன ஒரு குணநலன்களும் மாற்றம் ஏற்பட்டால் உள் உறுப்புகளிலும் அவர்களுக்கு அத்தகைய கேடுகள் நிறைந்திருக்கின்றது. அதை நீக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் குணநலன்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உள்ளுறுப்புகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி ஆரோக்கியமான நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மனதோடு பேசுவோம் என்ற நிகழ்ச்சியில டாக்டர் பேட்ச் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்கின்ற இந்த விஷயத்தை நாம் இன்றைக்கு 7 7 14 முடிச்சு 15வது மருந்தாக இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மருந்துடைய பேர் பீச், PEECH, பீச். முதல்ல 7 கேட்டகரிக்கு 7 மருந்து பார்த்துட்டோம். 2வது வாரம் 7 கேட்டகரிக்கு 7 மருந்து பார்த்துட்டோம். 7 வகையான குணநலன்கள் இருக்கு. ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். 2 வாரம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 2 அதாவது 7 7 14 முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 15வது மருந்தை பார்த்துட்டோம். மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதில் வந்துட்டு இருக்கிறோம் லைன். இதுக்கு அடுத்ததாக இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற பகுதி எதுக்காக, யாருக்காக என்பதை ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டோம். புதிதாக திருமணம் செய்யக்கூடியவர்கள், திருமண ஏற்பாட்டை தேடிக்கொண்டிருப்பவர்கள், அல்லது புதிதாக திருமணம் ஆனவர்கள், அல்லது திருமணமாகி நீண்ட காலங்கள் குழந்தையின்மையின் காரணத்தால் அதற்கான மருத்துவத்தை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் யாராக இருப்பினும் அல்லது அவரை தங்கள் குடும்பத்தாராக இருக்கக்கூடிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கும் சேர்த்துதான். அதற்கு அடுத்ததாக எல்லோருக்கும் சேர்த்துதான். அக்குபங்க்சர்ல ஒவ்வொரு புள்ளியாக நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம தலையில் இருக்கக்கூடிய தாளமில்லா சுரப்பிகள், அப்புறம் தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், இப்படி எல்லா 7 விதமான நாளமில்லா சுரப்பிகள், அப்புறம் செக்ஸ் கிளான்ஸ் சொல்லக்கூடிய
டெஸ்டிஸ், ஓவரிஸ் பத்தி பேசணும். அதுக்கப்புறம் இதயத்திற்கான ஒரு புள்ளி. இப்படி ஒவ்வொன்னா அதுக்கப்புறம் வந்து முதுகெலும்பு தொடர்பான ஒரு புள்ளி. ஒவ்வொன்னா அப்புறம் கண்களுக்கான ஒரு புள்ளி, காதுகளுக்கான ஒரு புள்ளி இதெல்லாம் பார்த்துட்டே வரணும் நம்ம. இதெல்லாம் என்ன பயன் அப்படின்னு சொன்னா, இதை வந்து தினந்தோறும் ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து ஒரு 2 நிமிடங்கள் தான். எல்லாமே ஒரு நிமிஷம் தான். அழுத்தம் கொடுத்துட்டே வரணும். 1/2 நிமிஷமே போதும். 30 செகண்ட் டச்சே போதும். தேவைப்பட்டால் 60 டச்சா பண்ணிக்கலாம். ஒரு புள்ளியும் அழுத்த போகும்போது, இவர்களுக்குள் அது சமநிலைப்படுத்தப்படுகிறது. ஹார்ட்டுக்கான பாயிண்ட் அழுத்த போகும்போது, ஹார்ட் வந்து பேலன்ஸ் ஆகுது. கண்ணுக்கான புள்ளி கொடுக்கும்போது, கண்ணுக்கான திறன் மேம்படுது. காது புள்ளிகளை அழுத்த போகும்போது, காதுகளுக்கான திறன் மேம்படுது. இப்ப நாளமில்லா சுரப்பிகள் தைராய்டு கொடுக்க போகும்போது, பாடி ஒபிசிட்டி, இப்ப லீனா இருக்கிறது, குண்டா இருக்கிறது, உயரமா இருக்கிறது, குள்ளமா இருக்கிறது, இதை பேலன்ஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா வந்து இப்ப மூளையோட பிள்ளைகள் கொடுக்க போகும்போது நினைவாற்றல் கொடுக்குது, அறிவாற்றல் அதிகமாகி கொடுக்குது. இப்ப ஒவ்வொரு தைமஸ் கொடுக்க போகும்போது அது இந்த நிஜாமணிக்குள்ள வந்து ஒர்க் பண்ணுது, லங்ஸ்ல ஒர்க் பண்ணுது, லிவர்ல ஒர்க் பண்ணுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அதுக்கான காரணங்களோட சொல்லணும். பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது பேசிட்டே வந்தோம். அது போன வாரம் பார்க்க போகும்போது நமக்கு வந்து முதுகெலும்பு தொடர்ந்து பார்த்தோம். அது போன வாரத்துக்கு முன் வாரம் பார்த்தோம். இதயத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த கட்டை விரல்ல நேரா அப்படி கொண்டு வர போகும்போது பண்ணலாம். அதே மாதிரி இந்த கட்டை விரல் 2 கையிலுமே இருக்கு. கட்டை விரலுடைய ஆழம். பார்த்தோம்னா பெயின் தெரியும். இது தொண்டைக்கான பகுதி. தொண்டை பகுதி அப்படின்னு சொன்னாலே தொண்டை பகுதியில் என்ன போயிட்டு இருக்குது? முகத்திற்கும் மூளைக்குமான ரத்த குழாய்கள் போயிட்டு இருக்கு. 2வது ஸ்பீச் ஆர்கன்ஸ், பேசுவதற்கு பயன்படக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு நாக்கு, உமிழ்நீர் சுரப்பி, வோக்கல் கார்டு, இந்த குரல் வளை, இதுக்கான ஒரு குழாய் போயிட்டு இருக்குது. இன்னொன்னு உணவு குழாய் போயிட்டு இருக்கு. இந்த பேச்சுக்கான குழாய்னு சொல்லும்போது அந்த மூச்சுக்கான குழாயும் சேர்த்துதான். மூச்சும் பேச்சும், பேச்சும் மூச்சும் சொல்றோம்ல. அப்போ அதுல வந்து ரீஅரேஞ்ச் பண்றோம். உள்ளாங்குழல் எடுத்து ஓத போகும்போது ஒரு ஒரு ஓட்டையிலும் கை வைக்கும் ஒரு மாறு அந்த இசை வந்து ஓசை இசையாக மாறுதுல்ல. அது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் பேச போகும்போது ஒவ்வொரு விதமான குரல் வளம் நமக்கு புரியும். இவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. அந்த இவரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து இப்ப ரேகைக்கு அடுத்தது வந்து குரல். ஒரு குரல் மாதிரி இன்னொரு குரல் இருக்காது. நம்ம வந்து போன்ல பேசும்போது யாருன்னு தெரிஞ்சு போகுது. அப்ப இவர் பேசலையே அப்ப நம்ம இவர் நினைச்சு எடுக்கும்போது வேற மாதிரி குரல் தெரியும். இவர் இல்லையே அவராச்சே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடம் வந்து குரல். இந்த குரல் வலைக்கு இந்த புள்ளி அழுத்த போகும்போது அதுக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ், இந்த ஏரியா, இந்த பேரிங்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஏரியா, இந்த பகுதிக்கு இந்த புள்ளி. சப்போஸ் இந்த 2 பகுதியில இந்த பக்கம் வலிச்சா இந்த பக்கத்துல வந்து என்ன இது அலர்ச்சியா இருக்குது. இந்த கையில வலிச்சுச்சுன்னா இந்த பகுதியில் அலர்ச்சியா இருக்கு நம்மளே புரிஞ்சுக்கலாம். சரி ரைட்டு, இந்த பக்கத்துக்கு இங்க அழுத்தலாமா, இந்த பக்கத்துக்கு அழுத்தலாமா அழுத்தலாம். அது இங்கதான் வலிக்குது, நம்ம இந்த கையில எடுத்துக்கலாம். இங்கதான் வலிக்குது, இந்த கையில எடுத்துக்கலாம். மாத்தியும் அழுத்தலாம். ஒரே சைட்ல அழுத்தலாம். இமீடியட்டா ஒரு ரிசல்ட் தெரியும். மறந்துட்டா பரவாயில்ல. எந்த பகுதியில எந்த கையில வேணாலும் அழுத்தலாம். இந்த கட்டைகளுடைய அடிப்பகுதி, ரூட் ஆஃப் த பிரஸ் பண்ண போகும்போது குரல் வளம் சீராக்கப்படுகிறது. குரல் வளம் சீராக்கப்படுகிறது அப்படின்னா அவருடைய உள்ளர்த்தம் என்னன்னா, அது ஆண் பெண் தன்மைகளோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப சில ஆண்களுக்கு பெண் குரலும், சில பெண்களுக்கு ஆண் குரலும் நம்ம இந்த கட்டமைப்புல பார்க்கணும். இவன் வந்து பொம்பளை மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றோம். இவன் ஆம்பளை மாதிரி பேசுறான்னு சொல்றோம். இயல்புல வந்து அவருக்கு பிறக்கும் போது அப்படி வந்திருக்கும். ஸ்பீச் ஆர்கன்ஸ் அந்த மாதிரி வந்து டெவலப் ஆயிருக்கும். இப்போ நாம் இந்த புள்ளிகளை அழுத்தம் செய்ய போகும்போது நமக்குள்ள தொண்டை பிரச்சனை தீர்க்கப்படுகிறது முதல் பகுதி. 2வது பகுதியில் பிறக்கவிருக்கின்ற குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக நாம் பெற வேண்டிய வாய்ப்பை பெறுகின்றவர்களுக்கு, எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதை சொல்லித்தரக்கூடியவர்களுக்கு, பிறக்கும் குழந்தைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்காது. தொண்டையில வந்து ஒரு பிரச்சனையை நீக்கப்படுமானால் அது இனப்பெருக்க உறுப்புகளுக்குள் சென்று வேலை செய்கிறது. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்குள் வேலை செய்ய போகும்போது அதுல வந்து உருவாகக்கூடிய கருவிற்கு அது ஆற்றலை தரக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது.
தொண்டைன்னு சிம்பிளா நினைச்சுக்க கூடாது. தொண்டைனா நம்ம என்ன சாதாரண இஎன்டி போயிடுவோம். அப்ப அந்த இஎன்டி போய் பார்த்தோம்னு சொன்னா அவரு அந்த டெஸ்ட் எல்லாம் பரிசோதனை பண்ணி அதுக்காக மருந்து கொடுக்க போறாங்க. ஆனால் இது பிரிவென்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், வருமுன் காப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மருத்துவம், அற்புதமான மருத்துவம், அழகான மருத்துவம். எதிர்கால சந்ததியினரை உருவாக்குவதற்கும் அவர்களை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்குவதற்கும் அவர்களுக்கு அவர்தம் பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத ஒரு குழந்தையாக இந்த உலகத்தை பார்க்க வைப்பதற்குமான அற்புதமான வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்ற செய்தியை உங்களுக்குள் முதல்ல பதியணும். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உருவாகக்கூடிய கருவிற்கு அந்த ஆற்றல் செல்கின்ற பொழுது நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். அந்த கரு அப்போ ஆரோக்கியமான கருவாக வளர்ந்து ஆரோக்கியமான மழலையாக உலகத்திலே தவளவிருக்கின்றது என்ற வாய்ப்பை நீங்க புரியணும். இப்படி அழகின் சிரிப்புன்னு எடுக்க போகும்போது யோக பயிற்சிகளை அறிமுகப்படுத்துறோம். எல்லாமே அப்போ அக்குபஞ்சருக்கும் வந்து அது வாய்ப்பு இருக்குது, ஹோமியோபதியிலும் இருக்குது, மலர் மருந்துலயும் இருக்குது. நேத்து ஒரு பேஷண்ட் எனக்கு வந்தான், 6 அடப்பு அப்படி 7 அடப்பு இன்னும் சொல்றாங்க. இமீடியட்டா வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துருக்காங்க. கொஞ்ச நாளா வந்துருக்காங்க, ஓரிரு மாதங்கள். ஆனா வந்து அவங்க என்ன சொன்னா வந்தாங்கன்னு சொன்னா, நான் உடம்பெல்லாம் கருத்து போச்சு எனக்கு, நான் வந்து கேரளாக்காரவங்க, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, எனக்கு அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு அந்த பயமே கிடையாதா? இதய சிறப்பு சிகிச்சையாளர் கார்டியாலஜிஸ்ட பார்க்கணும்னு சொன்ன வந்து உங்களுக்கு நினைவிலேயே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் கருத்துக்கிட்டே போறேன், எனக்கு வந்து அதுக்காக நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து அக்குபஞ்சர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப நான் இதுக்காக செஞ்சுட்டேன்னு சொன்னாக்க அவங்க வந்து அப்ப வந்து இவங்க நம்ப மாட்டாங்க இல்லையா? அவங்களோட மனசு என்ன நடக்கும், நம்ம ஹார்ட்டுக்காக தான் வரோம், இவரு ஹார்ட் தான் சரி பண்ணிருப்பாரு, பாயிண்ட் போட்டிருப்பாரு, ஆனா வந்து இப்ப வந்து நாம இப்ப சொன்னதுனால வந்து இதுக்குதான் அது நான் போட்டிருக்கேன்னு சொல்லி போவோம்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்புறாருன்னு அவங்க நினைப்பாங்களே அப்படின்னு நான் யோசிச்சு என்ன பண்ணேன், வளர் மருந்தை எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு சார் வலிக்கிறாங்க, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க, நீங்க எதுக்காக கேட்டீங்க, கருப்பாயிட்டே போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இந்த மருந்து சொன்னேன். அப்போ அந்த மருந்து என்ன செய்யும்னு சொன்னா, நம்ம கருப்பாகிட்டே வரோம் அப்படின்ற எண்ணங்களை மாற்றி அவர்களை பொலிவாக பொன்போல் ஜொலிக்கக்கூடிய அவங்களை வந்து ஆக்கக்கூடிய மருந்து அது. அதே நேரத்தில் அது இதயத்திற்குள்ளும் வேலை செய்யும். ஏன் ஹார்ட் அப்படின்னா 20 வாரங்கள் நான் பேசிக்கிறேன் ஹார்ட்டை பத்தி. இது 44வது வாரம். முதல் 20 வாரங்கள் இதய நலன் பத்தி பேசிக்கிறேன். நீங்க அதை எடுத்து திருப்பி பாருங்க. அதெல்லாம் இதயத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்ன காரணம் பேசிக்கிறேன். ஹார்ட்ன்றதுல ஆறு எடுத்திருக்க ஹீட். அப்போ ஒரு பொருளை வந்து எண்ணெயில போட்டு பொறுக்கி போகும்போது என்ன நிறமா மாறும், பொன் வறுவலா மாறும். அப்புறமா இன்னும் வருத்தம்னா கருப்பா மாறும். கருப்பாகுதுன்னா என்ன அர்த்தம், பாடியில் என்ன சேருது, ஹீட் சேருது. அப்ப நான் கொடுத்த மலர் மருந்து அவங்க இதயத்துக்கு, ஏன்னா கருப்பாயிட்டு வராங்கன்னு சொன்னா உடம்புல ஹீட் ஆகிட்டே வருது. அப்போ ஹார்ட் பம்பிங் ஸ்டேஷன் வந்து அங்க ஒர்க் பண்ணல, சரியா வேலை செய்ய முடியல, அது வந்து ஆபத்தா நடந்து இருக்குதுன்றதா. அவள் கருப்பா நிறத்தை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த மலர் மருந்து இதயத்திற்கும் நலம் சேர்க்கக்கூடிய மருந்தாக தான் அது ஆகியிருக்கும், ஆகிவிடும், ஆகிக்கொண்டிருக்கிறது இப்போ. என்றால் எவ்வளவு ஒற்றுமையாக இது வந்து சொல்லக்கூடிய அறிகுறிகளுக்கும் டாக்டர் பேட்ச் அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த மருந்துகளுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்குது. இது போதும்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் மருந்து தேடலாமா அப்படி யோசிக்கலாம் ஒண்ணும் இல்லை, நான் ஹார்ட்டுக்கு தான் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு வரேன் நானு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இதுக்குதான் அது அப்படின்னு சொன்னா சமாதானம் அடைய போறது, நான் கலராக்கிறதுக்கு தான் அதை போட்டுன்னு சொன்னா ஒத்துக்கு. அப்ப அதுக்கு போடலையான்னு கேட்பாங்க. எதுக்கு தேவையில்லாம பேச்சு வளர்த்தணும், அவங்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்து கொடுக்கணும் முடிவெடுத்தேன். அந்த மலர் மருந்து கொடுத்தேன். அந்த மலர் மருந்து நான் யோசிச்சிட்டேன், கருப்பை வந்து பொன்னிறமாக மாற்ற போகிறோம். அப்போ அது வேலை செய்யுது, பொன்னிறமா மாறுது, கருப்பு மாத்துறதுக்கான ஆயுதம் வகையில் இருக்குன்னு சொன்னா என்னவா செய்யுது, ஹீட்டை தணிச்சு குளிர்ச்சி அடைய வைக்கிறது. குளிர்ச்சி அடைய போகும்போது ஹார்ட்டுக்கு இடம் சேர்க்கிறது, ஹார்ட் வந்து சரியான நிலையில் இயங்க ஆரம்பிக்கிறது.
இப்ப உங்களுக்கே புரியும். இப்ப எந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிரிவென்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் நம்ம கையில இருக்குது. யோகாவை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு இதுவும் செலவும் இல்லை. நம்ம சொந்த நம்மளே வந்து இந்த முயற்சிகள். ஹோமியோபதிக்கு அவசர நிலைமைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மலர் மருந்துகளை வந்து நம் மனதின் செயல்பாடுகளை சீராக்குவதற்கும், மேம்படுத்திக் கொள்வதற்கும், இன்பமயமான ஒரு உலகத்திற்குள் நாம் வாழ்க்கையை நடத்திக் கொள்வதற்கும் பயன்படக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து அக்குபஞ்சர் மருத்துவத்தை வருமுன் காப்பதற்கான மருத்துவம் தான் அதிசய மருத்துவம் இருந்த போதிலும் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் வராங்க பார்த்துட்டு இருக்கிறோன்றது வேற விஷயம். வருமுன் காப்பதற்கு இந்த மருத்துவம் வந்து பிறக்கக்கூடிய எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பிறப்பதற்குரிய வாய்ப்பை அற்புதமாக நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய மருத்துவம் தான் அக்குபஞ்சர் மருத்துவம் என்பதை நினைவு வைக்க போகும்போது என்ன ஆகுது, நமக்குள்ளேயே ஆற்றல் பெறுகிறது. இவ்வளவு பெரிய வாய்ப்பை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல? நடையா நடந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் போடுறோம். ஒரு நாள் உட்கார்ந்து இதை கவனிச்சு இதுக்குள்ள என்ன இருக்குது, நாமே நம்மளே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நீங்க ஆரம்பித்தால் ஒருவரும் அவர்களுக்கு அவர்களே மருத்துவராகும் வாய்ப்பை இதன் மூலமாக பெறலாம். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.